எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற சில விஷயங்கள்லாம் எனக்கு கவர்ந்து இருக்குது. உதாரணத்துக்கு பட்டுப்புடவை தீபாவளி பண்டிகையில் பெண்களுக்கு தரமான சேலை வழங்கப்படும் என்று சொல்லுங்க. பரிசாக குடும்பத்துக்கு 2,500 தரப்படும். நல்ல ஸ்கீம் தான். பெண்களுக்கு 2,500 யாருக்கு தரப்போறீங்க? வறுமை கோட்டு கீழையா? என்ன இதுன்றத இப்போவே ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு, நிதி நிலைமை எப்படி இருக்குது, அல்லது இதுக்காக நிதி ஏதாவது பெருக்க முடியுமா, இதெல்லாம் யோசித்து வச்சுட்டு, ஏற்கனவே கடன் அதிகரிச்சிருக்கு, கடனை திருப்பி செல்வதற்கான நடவடிக்கை இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் சேலையை கொடுங்க. இலவச சேலை வேட்டி திட்டம் ஏதோ கிடப்பில் போடப்பட்டதாக புகார் உண்டு, குற்றச்சாட்டு உண்டு. இப்போ அதையும் ரிவே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோன்னு இப்போ பாருங்கள். எல்லா விஷயங்களும் யோசித்து பிறகு நீங்கள் தேர்தல் கடத்தி சந்தியுங்கள். அதை வச்சுக்கோங்க. அதை ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் இந்த திட்டங்களுக்கோடு தயாராக இருங்கள். அதுதான் நம்ம கோரிக்கை. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு மக்கள் எடைபோட மக்கள் நலத்திட்டங்களை பொறுத்தவரை அப்படி இருப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் கருதுகிறேன்.